நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிலிட் படித்த ஆசிரியர்களுக்கான பிரச்சனை அனைவருமே அறிந்தது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கையானது இன்று எடுக்கப்பட்டுள்ளது. அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் தற்பொழுது நாம் இந்த வீடியோல காண இருக்கிறோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இளங்கலை இலக்கியம், அதாவது பிலிட் படித்த ஆசிரியர்கள், இளங்கலை இலக்கியம் படித்த அனைவருக்குமே இந்த நிகழ்வானது பொருத்தமாக இருக்கும். அதனால ஆசிரியர்கள் வீடியோவை இறுதி வரை பயன்படுத்திக்கோங்க. உயர் கல்வித்துறை அரசாணை எண் 111, உயர்கல்வித்துறையில வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணை எண் ஜிஓ 111 ஆனது என்ன செய்யுது, இந்த பிலிட் படித்த ஆசிரியர்கள் பிஏக்கு ஈக்குவலன்ட்ங்கிறதுக்கான சான்றிதழ் பெறல, அந்த ஈக்குவலண்ட் கிடையாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, அரசாணை எண் 111 நம்ம அனைவருமே எந்தவித பணிக்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த ஜிஓவானது உருவாக்கி இருக்கிறது. இதனுடைய போக்கு பாத்தீங்கன்னா எந்த மாதிரியாக போகிறது, இந்த பிலிட் படித்த ஆசிரியர்களுக்கு இனி பணி வாய்ப்பு இல்லை என்கக்கூடிய ஒரு ஜிஓவாக இது இருக்கிறது. இந்த ஜிஓவானது இதனுடைய போக்கை அறிகின்ற பட்சத்துல புதிய அரசாணை எண் இந்த ஜிஓவை மாற்றி பெறுகின்ற பட்சத்துலதான் நம்ம நினைச்ச முடியும் பணிக்கு செல்ல முடியும் என்ற அடிப்படை காரணத்தை வைத்துக்கொண்டு புதிய அரசாணை பெறுவதற்கு மாநில உயர்கல்வி மன்றத்திடம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பாக இந்த பிலிட் ஆனது பிஏக்கு ஈக்குவலன்ட்ங்கிற அரசாணை பெற வேண்டும். இதற்காக புதிய முயற்சியாக திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஆபிரகாம், இவர்கள் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க, டிஆர்பி வித்துகள் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆனது கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதுல என்ன செய்யறாங்க, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை முறையாக அணுகி இந்த பிலிட் ஆனது பிஏக்கு ஈக்குவலன்ட்ங்கிற ஜிஓ பெறுவதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. இதனை குறித்த வீடியோ நம்ம கடந்த 2 வாரங்களாக இதை குறித்த வீடியோ நம்ம என்ன செய்யறோம், அப்பப்ப அப்டேட் கொடுத்து நம்ம ஆசிரியர்களுக்கு இந்த தகவலை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த யூஜிடிஆர்பில கிட்டத்தட்ட 154 ஆசிரியர்கள் வித்துகள்ங்கிறதுல இருக்கிறாங்க. இவர்கள் என்பது மட்டும் அல்லாமல் அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி 2024 இந்த தேர்விற்கு பிலிட் படித்த ஆசிரியர்களுக்கும் சிக்கல் இருக்குங்கிறதுனால இப்பயே அதை களைவதற்கு ஏதுவாக என்ன செய்யப்படுது, ஒரு குடையின் கீழ் பணிபுரிவதற்காக ஆசிரியர் ஆபிரகாம் சார்பாக இந்த குழுவானது உருவாக்கப்பட்டு முறையான நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் சரிங்களா, கரெக்டா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு நேரடியாக சென்று இதனை குறித்து என்ன செஞ்சாங்க, முறையீடு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம மீண்டும் சரிங்களா 3ஆம் தேதி நேற்று இன்று சரிங்களா 2 நாட்கள் என்ன செய்யறாங்க, செப்டம்பர்ல நேற்று இன்று 2 நாட்கள் அதை மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் என்ன செஞ்சிருக்காங்க, உரிய ஆவணங்களோட சென்று அந்த முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. இதுல எந்த மாதிரியான ஸ்டெப் எடுக்கணும், எந்த மாதிரியான ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க சொல்லி பார்க்கும் பொழுது என்ன செய்யறாங்க, மாநில உயர்கல்வி மன்றத்திடம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக என்ன செய்யற ஃபர்ஸ்ட் விண்ணப்பிக்கப்படுகிறது. அந்த விண்ணப்பிக்கிற பட்சத்துல 1 வார காலத்துல பரிசீலனை செய்து அதற்கான உரிய நடவடிக்கையானது எடுக்கப்பட வேண்டும். இது மட்டும் இல்லாம தலைமைச் செயலகத்தில் உள்ள உயர்கல்வித்துறையிடம் மாநில உயர்கல்வி மன்றத்தின் மூலமாக பரிந்துரை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதுதான் மெயினான காரணம். இந்த முறையில தான் போக வேண்டும்ங்கிறது தான் ப்ராசஸ். இதுல கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நேற்று பயணம் மேற்கொண்டு இந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல வித்துகள்ல இருக்கிறவங்க மட்டும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இளநிலையாக ஏற்கனவே பணிபுரியக்கூடிய ஒரு 10 ஆசிரியர்களும் இணைஞ்சு என்ன செஞ்சிருக்காங்க, போய் அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்ப ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் 27ஆம் தேதி போயிருக்கிறோம், அதே மாதிரி நேற்று இன்று போயிருக்கிறோம். இதனுடைய முடிவு என்ன, இதுதான் எல்லாருமே கேட்கக்கூடியது. நான் ப்ராசஸ் என்னங்கிறத சொல்லியாச்சு. இதற்கான உரிய ஆவணங்களுடன் என்ன செய்யணும், முதல்ல விண்ணப்பிக்கணும். அடுத்து என்ன செய்யணும், மாநில தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய
சரிங்களா. தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறையிடம் என்ன செய்யணும், மாநில உயர்கல்வி மன்றத்தின் மூலமாக பரிந்துரை செய்யணும். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். அப்ப இதை கரெக்டா செஞ்சிருக்காங்களா? 2 முறை போய் என்ன செஞ்சிருக்காங்க, மீட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அதனை குறித்த ஒரு தெளிவான வீடியோ தான் அடுத்த இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல என்ன செய்யறாங்க, இந்த ஜிஓ 141 நீக்கிட்டு ஈக்குவலன்ட்ங்கிற ஜிஓ பெறுவதற்காக முதல்ல சென்ற தேதியானது 27/8/2024. ஸோ இதுல சென்றிருக்கிறாங்க. சென்று என்ன செஞ்சிருக்காங்க, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. முறையீடு செய்தது என்பது மட்டும் இல்லாம இவங்களுடைய நோக்கமாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 120 ஆசிரியர்கள் இந்த 27ஆம் தேதி போகும்போது இவங்க தமிழ் வித்துகள் ஃபேமிலி புலனக்குழு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 120 பேர் பாத்தீங்கன்னா அதுல என்ன செய்யறாங்க, பயணிக்கிறாங்க. ஸோ இந்த பயணிக்கக்கூடியவர்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்க, 70 பேர் கிட்ட 60 பேர் இந்த யூஜிடிஆர்பி, 10 பேர் ஏற்கனவே இளநிலை பணியாளராக பணியாற்றக்கூடியவங்க. இவங்க போய் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல உயர்மட்ட குழு டீன் உட்பட 5 நபர்கள் உள்ளடக்கிய உயர்மட்ட குழுவானது உருவாக்கப்பட்டு உயர்கல்வி மன்றத்திடம், அதாவது பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி போயிருக்கிறாங்க. போய் உங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. 28ஆம் தேதி டீன் உட்பட 5 நபர்களினுடைய உயர் மட்ட கல்விக்குழு உருவாக்கப்பட்டு சென்னை உயர்கல்வி மன்றத்துக்கு வருவதாக என்ன செஞ்சிருக்காங்க, ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க. சோ அந்த ஒப்புதலின் அடிப்படையில் 28/8/2024 மறுநாள் காலை மெரினாவில் உள்ள தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்துல என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க ஒரு 60 பேரும் அந்த குழுவும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. போய் ஆலோசனை பெற்று பள்ளி கல்வித்துறை ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து அந்த பள்ளி கல்வித்துறையினுடைய அலுவலகத்துக்கு சென்று ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் சென்று உரிய ஆலோசனைகள் பெற்று புதிய அரசாணை பெறுவதற்கு என்ன வழி உட்பட ஆராய்ந்து அன்று மாலை அனைவரையுமே என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லிட்டு 1 வார காலம் டைம் கேட்டிருக்கிறாங்க. இந்த 1 வார காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க, பள்ளி கல்வித்துறை அதே மாதிரி உங்களுக்கு டிஆர்பில உரிய தகவல்களை பெற்று அது என்ன செய்யறாங்க, 1 வார காலத்துல உங்களுக்கு இந்த ஜிஓ பெற்று தரோம்னு சொல்லி உங்களை என்ன செஞ்சிருக்காங்க, அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஸோ அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம என்ன செஞ்சிருக்கிறாங்க, 1 வார காலம் டைம் கட்டிருந்தாங்க. ஸோ அதை மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக 3ஆம் தேதி நேற்று இன்று மீண்டும் நினைச்சாங்க இந்த அரசாணை பெறுவதற்காக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, போய் அந்த ப்ராசஸ பார்த்துட்டு இருக்கிறாங்கிறதான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தியாக கூறப்படுகிறது. 4/9/2024 இன்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அந்த உயர்மட்ட குழு அனைத்து ஆவணங்களையும் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்திடம் நேரடியாக செல்கிறது. சரிங்களா. அவர்களோட இந்த தமிழ் வித்துகள் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஒரு 6 ஆசிரியர்கள் இணைந்து போய் அப்ளை பண்ணி 1 வார காலத்துல இந்த ப்ராசஸ் முடிவதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்கிறத தற்பொழுது கொடுக்கக்கூடிய செய்தி. ஆகவே இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பிலிட் பிரச்சனைக்கு 1 வார காலத்துல நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்பதுதான் ஆசிரியர்களின் சார்பாக தெரிவிக்கக்கூடிய தகவல். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக உரிய ஆவணங்களை இணைத்து தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்திடம் முதல்ல நினைச்சுறாங்க, விண்ணப்பிக்கிறாங்க. சோ இந்த விண்ணப்பிக்கக்கூடிய முதல் ஸ்டெப் இன்று நல்லபடியாக முடிந்திருக்கிறது. தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் அந்த விண்ணப்பத்தின் அனைத்து ஆவணங்களையும் பரிசீலனை செய்து அந்த 9 உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் உரிய கோப்புகளை தயார் செய்து தலைமைச் செயலகத்தில் உள்ள உயர் கல்வித்துறைக்கு பரிந்துரை செய்து அனுப்ப வேண்டும். சோ இந்த படிநிலை இனிமே நடக்கும். இவங்க ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டாங்க, இன்று போய் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டாங்க. 1 வார காலத்துல இந்த பணி நடக்கும். நடந்துருச்சுன்னா முடிவாக உயர் கல்வித்துறையிடமிருந்து புதிய அரசாணையானது வெளியிடப்படும். இதுதான் ஸ்டெப். சரியா. இந்த ஸ்டெப்புக்கான அனைத்து ப்ராசஸையும் முடிச்சுட்டாங்க. 1 வார காலத்துல உங்களுக்கான பதில் கிடைக்கும்ங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த 1 வார காலத்துல எந்தவித தொய்வு ஏற்பட்டாலும் ஆசிரியர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த அரசாணை பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்ளணும். அப்ப அனைத்து ஆசிரியர்களுமே ஒரு குடையின் கீழ் இணைவதற்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ் வித்துகள் ஃபேமிலி சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல அனைவருமே இணைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான்
தகவல். அதுல இந்த தகவல்களை உங்களுக்கு தொடர்ச்சியா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு செய்தியுமே உங்களுக்கு பரிமாற்றம் செய்யப்படும். ஆகவே ஆபிரகாம் சாரோட எண் இங்க நம்ம கொடுத்துறோம். ஸோ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சரிங்களா, உங்களுடைய தகவல்களை சொல்லி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இணைஞ்சுக்கலாம். இணைகிற பட்சத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்கிறதையும் இந்த நேரத்துல நான் ஆசிரியருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை குறித்து வேறு ஏதேனும் செய்திகள் கிடைக்கிற பட்சத்துல நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாகவும் உடனுக்குடன் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். ஸோ அந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இந்த வீடியோல நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பல்கலைக்கழகத்துல அரசாணை எண் 111 பீலிட்டு படித்தவர்களுக்கு பணி வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றுவதற்கு என்னென்ன ப்ராசஸ் மேற்கொள்ளணும், அந்த ப்ராசஸ்ல இந்த குழுவின் சார்பாக என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, இனிமே என்ன நடக்கும், ஜீவோ 1 வார காலத்துல வெளிவந்துருங்கிற தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ மேலும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.